அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா I is equal to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது KUVயும் ஈக்குவலா இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டிங்கிறது வந்து டிஃபைன்ட் as ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ that will occur total cross sectional area under a unit hydraulic gradient அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பெர்மியபிலிட்டியும் வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம்ல, ரெண்டு சேம் தான். சரியா? பெர்மியபிலிட்டி அண்ட் வெலாசிட்டி போத் ஆர் சேம். சரியா? ஸோ கேங்கிறது வந்து QL/AH அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? QL/AH அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேங்கிறது வந்து என்ன அப்படின்னா QL/AT log E H/H2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாயில் டைப் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது. ஒரு கிளீன் கிராவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 and கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிளீன் சாண்ட் கோர்ஸுக்கு வந்து 1 to 1 into 10 to the power minus 2. சாண்ட் மிக்சருக்கு வந்து 1 into 10 to the power minus 2ல இருந்து 5 into 10 to the power minus 2 வரை இருக்கும். ஃபைன் சாண்டுக்கு வந்து 5 into 10 to the power minus 2ல இருந்து 1 into 10 to the power minus 3 வரை இருக்கும். இந்த வேல்யூஸ் வந்து மேபி கேட்கலாம் எக்ஸாம்ஸ்ல. சரி, அது என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ஸ்ல அதோட வேல்யூஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் சில்டி சாண்ட் அப்படிங்கிறதுக்கு 2 into 10 to the power minus 3 to 1 into 10 to the power minus 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில்ட்டுக்கு வந்து 5 into 10 to the power minus 4ல இருந்து 1 into 10 to the power minus 5 வரை இருக்கும். கிளேக்கு வந்து என்ன அப்படின்னா 1 into 10 to the power minus 6 and smaller அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி அண்ட் சிபி வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த டார்சிலாங்கிறது வந்து நோ டெஸ்கிரைப் ஃப்ளோ வித்தின் த போர்ஸ். சரியா? அந்த டார்சிலாங்கிறது வந்து அந்த ஃப்ளோ வந்து சாயிலோட அந்த போர்ஸுக்குள்ள இருக்கிற பத்தி சொல்லவே கிடையாது. சரியா? ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேக்ரோஸ்கோபிக் ஈக்குவலண்ட் ஆஃப் நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் ஆக்சுவலா. சரியா? அதாவது டார்சி வந்து சாயில் வழியா வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்றத பத்தி சொன்னார்ப்பா. ஆனா வந்து அது ஒரு சின்ன போர் ஸ்பேஸுக்குள்ள எப்படி போகுதுன்றத சொல்லல. அதை வந்து அந்த நம்ம ஒரு நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் மூலமா தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன கொடுத்திருப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கும் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி விங்கிறது. சரி, அதே மாதிரி the flow takes place by area of voids only. That velocity is actual or true or seepage velocity அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த வாய்ட்ஸ் வழியா தான் தண்ணி வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அதனாலதான் அதை வந்து ஆக்சுவல் அல்லது ட்ரூ அல்லது சீப்பேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஎஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே. சீப்பேஜ் வெலாசிட்டிங்கிறது ஏரியா ஆஃப் அந்த வாய்ட்ஸ்னால நமக்கு வந்து அது வந்து மொத்த ஏரியாவோட அது குறையிறதுனால இது வந்து அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே. மாதிரி விஎஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் பெர்குலேட்டிங் வாட்டர் per unit cross sectional area of voids perpendicular to the direction of flow அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? விஎஸ்ங்கிறது வந்து என்னது கிரேட்டர் தென் வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி என்ன சொல்றாங்க, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் பெர்குலேட்டிங் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. per unit cross sectional area of voids perpendicular to the direction of flow. ஸோ விஎஸ்ங்கிறது வந்து வி பை என் அப்படின்ற மாதிரி இருக்கும். விஎஸ்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஇ. விஎஸ்ங்கிறது கேபி இன்ட் ஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்குலேஷன் கேபி அப்படின்றத சொல்லுவாங்க. கே பை என் அப்படிங்கிற மாதிரி. கேபிங்கிறது கிரேட்டர் தென் கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேலிடிட்டி ஆஃப் டார்சிலா.
சரியா? ஸோ டார்சி லால என்னென்னலாம் வந்து அதோட அந்த வேலிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லேமினார் ஃப்ளோ கண்டிஷன் ஃபர்ஸ்ட். லேமினார் ஃப்ளோ வந்து அக்கர்ஸ் அட் கிளே, சில்ட், ஃபைன் சாண்ட் இதுகளில் தான் அக்கர் ஆகும். லேமினார் ஃப்ளோ அப்படிங்கிறப்ப ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? லேமினார் ஃப்ளோ கண்டிஷனுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இது சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்து அதிகமாக வரும். நம்ம அதுல மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். சரியா? பாய்சலிஸ் லா ஃப்ளோ த்ரூ கேபிலரி டியூப். ஸோ லேமினார் ஃப்ளோ த்ரூ கேபிலரி டியூப்ங்கிறது தான் ஆக்சுவலாக பாய்சலிஸ் லா அப்படிங்கிறது. ஸோ அந்த வால்ல வந்து வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும் எப்பயுமே. வெலாசிட்டி அட் வால் அப்படிங்கிற வந்து 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிட்ல தான் வந்து என்ன அப்படின்னா மேக்சிமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி by the law of velocity of flow varies first power of I அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ விங்கிறது வந்து காமா டபிள்யூ இன்ட் ஐ பை 4 மியூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அது மாதிரி வி ஆவரேஜ்ங்கிறது வந்து காமா டபிள்யூ ஐஏ பை 8 நியூ இன்ட் பை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூனிட் வெயிட்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், மியூங்கிறது விஸ்கோசிட்டிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி பார்ட்டிகல் சைஸ் அதோட அந்த டயமீட்டர் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி